ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இது எப்படி கரைக்கணுன்றதை இந்த ஃப்ரிட்ஜோட பக்கத்தில் சைடில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி சைடில் கண்ட்ரோலர் இருக்கும். இது மினிமம் கோல்டுலேருந்து மேக்ஸிமம் கோல்ட் டெஸ்ட் வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோல், எந்தெந்த சீசனுக்கு எந்தெந்த இடத்துல வைக்கணுன்றதுக்கும் இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. வின்டர் குளிர்காலமாக இருந்தால் 1லேருந்து 3க்குள்ளே வைக்கணும். மான்சூன் மழைக்காலமாக இருந்தால் 3லேருந்து 5க்குள்ளே வைக்கணும். சம்மர் கோடை காலமாக இருந்தால் 5லேருந்து 7க்குள்ளே வைக்கணும். ஐஸ் கட்டி அதிகமாக வராமல் இருக்கிறதுக்கும், ஒருவேளை ஐஸ் கட்டி அதிகமாக வந்துருச்சுன்னா இந்த ரெண்டாவது ஆப்ஷன் பயன்படுத்தணும். டீஃப்ராஸ்ட் எவ்ரி 3 டேஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த டீஃப்ராஸ்ட் பட்டன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோலருக்கு நடுவில் இருக்கும். இந்த பட்டன் அழுத்தினீங்கன்னா ஃப்ரிட்ஜ் ஆஃப் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ கம்ப்ரஸர் ஓடாது. திரும்ப இந்த ஐஸ் கட்டிலாம் கரைஞ்சதுக்கு அப்புறம் இந்த பட்டனை பின்னாடி எடுத்து விட்டுடணும். எடுத்து விட்டுட்டா திரும்பி கம்ப்ரஸர் கொஞ்சம் நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். இந்த ஃப்ரீசரில் என்னென்ன வைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ ஷார்ப் ஆப்ஜெக்ட், நோ கிளாஸ் வெசல்ஸ், இதெல்லாம் இந்த ஃப்ரீசருக்குள்ளே வைக்கக்கூடாது.